வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 5ஆம் நம்பருக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முதல்ல புரிய வரும். இந்த ராஜநிலை இதில் வந்து நம்ம வந்து 5ஆம் எண் அதை வந்து நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம், அதாவது அவங்களை வச்சு யாராக இருந்தாலும் சம்பாதித்து கொள்வார்கள். அதாவது 5ஆம் நம்பரில் 5ஆம் தேதி பிறந்தவர்களாக இருக்கட்டும், 5ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் அனைவரையுமே வச்சு அடுத்தவங்க சம்பாதிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஒரு வண்டியே நம்மளுக்கு டோட்டல் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 02 21 டோட்டல் 5 இந்த எண் நம்ம கையில் இருந்தால் அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனமாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த 5ஆம் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக அதிகமாக வேலை செய்து கொண்டே இருக்கும். அப்போ 05 அப்படின்ற இடத்துல நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்தானத்தில் அந்த 05 அப்படின்னு வச்சாக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து அந்த 05 அப்படின்ற இடத்துல அந்த நம்பரை நம்ம வச்சு பயன்படுத்தும் போது அங்கே வந்து அடுத்தவர்களுக்கு நம்ம வந்து சம்பாரித்து கொடுப்போம். நம்ம ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம சொல்லிட்டு வந்த பிறகு இன்னொரு ஆள் வந்து அதை வந்து தட்டி பறித்து போன மாதிரி அந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து 5ஆம் எண் உண்ட அந்த எண்ணுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 5ஆம் நம்பரை நம்ம வச்சு நம்ம வந்து ஆக்டிவேட் செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஒரு மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு இதில் இருக்கக்கூடிய ஆட்கள் 5ஆம் நம்பர் ஆதிக்கம் கொண்ட ஆட்களாக நம்ம வந்து அவர்களை நம்ம வந்து பணியில் அமர்த்தினால் நமக்கு அவங்க சம்பாரித்து கொடுப்பாங்க. இது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் சிலருக்கு அமைந்து கொள்ளும். அப்போ அவங்கள வச்சு அவங்க வந்து நல்ல சம்பாரித்து கொடுக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு, திறன், ஆற்றல் அதிகமாக அங்கே அவர்களுக்கு இருக்கும். அதே போல் இந்த 1-5 அதாவது பாரம்பரியத்தில் வந்து 1, 5, 9 மேஷம், சிம்மம், தனுசு இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த 5ஆம் எண்ணை கொண்டது போல தான் உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்படின்னாக்கும், இவர்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கனாக்கும், இவர்கள்ட்ட நம்ம வந்து வாங்கிட்டு போனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து வாங்கிட்டு போனாக்கும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். அப்போ இவர்களை வைத்து நாம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒரு நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அவர்களை நீங்கள் வந்து ஒரு ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், அல்லது அவர்கள்ட்ட நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு போனாலும் நமக்கு அது நன்றாக வேலை செய்யும். சரிங்களா? அப்போ இந்த 5ஆம் எண் எப்படி அங்கே வேலை செய்யுதோ அதே போல தான் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் 1, 5, 9 இருக்கக்கூடிய, அதாவது தர்ம திரிகோணத்திலே இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய நட்சத்திரம் அனைவருக்குமே நம்ம வந்து இந்த சூரியன் ஆற்றல் இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிது. ஃபஸ்ட்டு இந்த 9 கிரகங்களுக்கும், அதாவது 7 கிரகங்கள் ப்ளஸ் 2 வந்து நிழல் கிரகங்களாக எடுத்திருக்கிறோம். இந்த 9 கிரகங்களுக்கும் இந்த சூரியனுடைய கதிர் வீச்சுக்கள் தான் நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. அதிலிருந்து பிரதிபலித்து நம்மளுக்கு எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குது. அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரமான இந்த கிருத்திகை, உத்திரோட நட்சத்திரக்காரங்கள் யாராக இருந்தாலும், அதாவது மேஷம், சிம்மம், தனுசு இந்த நட்சத்திரக்காரங்கள், அதாவது இந்த ராசிக்காரங்கள்னே நம்ம சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரத்துக்கு முதல் பாதமாகத்தான் அங்கே வரும். அந்த முதல் பாதமாக இருக்கக்கூடியவர்கள் யாருக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தாலும் அவங்க ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஆற்றல் மட்டுமே அவருக்கு உண்டு. அவர்கள் தொடங்கி வைக்கிறதுக்கு மட்டுமே அவர்கள் இந்த பூ உலகத்தில் நம்மளுக்கு வந்து இருக்கிறார்கள். அப்போ அவர்கள்ட்ட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பித்து வைத்துவிட்டு அவர்கள் ஒதுங்கிவிட வேண்டும். ஆரம்பித்து விட்டால் அந்த நிறுவனமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது பல மடங்கு ஒரு உச்சத்தை அடையும். இது வந்து ஒவ்வொன்றுமே நாங்கள் அனுபவபூர்வத்தில் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? என்னடா திடீர்னு வித்தியாசமான ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாங்கள் ஒவ்வொன்றுமே ஆய்வு செஞ்சு ஆய்வின்
பலனாகத்தான் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.